புதுச்சேரி மாநிலத்திலிருந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இப்பொழுது இரண்டாவது முறையாக பாராளுமன்றத்திற்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கிய திரு வைத்திலிங்கம் அவர்கள் அமோக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களையும் மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார். அதற்கு பிறகு இந்தியா கூட்டணியிலே அங்கமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்களோடு வந்து ஆசி பெற்றார். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவரை சந்தித்து இன்று காலை அவரை சந்தித்தோம். அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்களை சந்தித்து கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்களும் அவரை சந்தித்தோம். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சி கூட்டணியை எதிர்த்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை எதிர்த்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றது சரித்திரத்திலேயே இடம் பிடிக்க வேண்டிய ஒன்றாகும். ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களுடைய பணபலம், அதிகார பலம் இவையெல்லாம் மீறி மக்கள் பலத்தை வைத்து காங்கிரஸ் வேட்பாளர் இந்தியா கூட்டணியிலே வெற்றி பெற்றது புதுவை மாநில மக்கள் மத்தியில் மக்கள் கொடுத்த வரவேற்பு, மக்கள் கொடுத்த ஆதரவு எங்களால் வெற்றி பெற முடிந்தது. இதற்கு பல காரணங்கள், முக்கியமான 3 காரணங்கள். புதுச்சேரி மாநில மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாரதிய ஜனதாவுடைய சின்னத்தை மக்கள் புறக்கணித்தார்கள். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு ஊழல் மலிந்த அரசு. மக்களுக்காக இந்த ஆட்சி இல்லை, அவர்களுக்காகத்தான் இந்த ஆட்சி. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநில மக்களை முழுமையாக புறந்தள்ளுகின்ற ஆட்சியாக அவர்கள் செயல்பட்டு வந்தது மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்வை அந்த ஆட்சியாளர் மீது ஏற்படுத்தியது. அதைவிட கட்சி மாறி சென்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு ஓடி தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கட்சியிலே சேர்ந்து இப்பொழுது அமைச்சராக இருந்து வைத்திலிங்கம் அவர்களை எதிர்த்து பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்ற திரு நமச்சிவாயம் அவர்களையும் புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒட்டுமொத்தமாக பணபலம் வெற்றி பெறுமா, மக்கள் பலம் வெற்றி பெறுமா என்பதை புதுச்சேரி மாநிலத்தில் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பணபலம் எடுபடாது, மக்கள் பலம் தான் எடுபடும். மக்கள் சக்தி மிகப்பெரிய சக்தி என்பதை புதுச்சேரி மாநில மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இது அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள், மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள், அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகளுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 பாராளுமன்ற தேர்தலுக்கு, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு அது இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. 2026 இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.